வணக்கம். இன்னைக்கு நாம இஸ்ரேல் ஈரான் மோதல் பத்தியும் அதோட தாக்கம் உலகம் மேலேயும் குறிப்பா நம்ம இந்தியா மேலேயும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்காக சில லேட்டஸ்ட் நியூஸ் ரிப்போர்ட்ஸ், சில அனாலிசிஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வேகமான பார்வை கொடுக்கறது தான் நம்ம நோக்கம். சரி, முதல்ல கள நிலவரத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இப்போதைக்கு இஸ்ரேல் ஒரு 12 நாள் ராணுவ நடவடிக்கை, அதுக்கு ஆபரேஷன் ரைசிங் லயன்னு பேர் வச்சிருக்காங்க. அத முடிச்சிருக்காங்க. ஓ, 12 நாளா? ஆமா. இதுல பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஈரானிய இடங்கள் தாக்கப்பட்டது. அணுசக்தி மையங்கள், ஏவுகணை தளங்கள், அப்புறம் ராணுவ கட்டமைப்புகள்னு பலதும் இதுல அடங்கும். அப்படியா? அது மட்டும் இல்ல, ஈரானோட சில முக்கிய தளபதிகள், விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வருது. 2 சைடுமே நாங்க தான் ஜெயிச்சோன்னு சொல்றாங்க. ஆனா அந்த போர் நிறுத்தம் எந்த அளவுக்கு உறுதியா நிக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு. கொஞ்சம் எப்படி சொல்றது, பலவீனமா தான் தெரியுது நிலைமை. சரி, இந்த 12 நாள்ல இழப்புகள் பத்தி சொல்லுங்களேன். எந்த அளவுக்கு இருந்திருக்கு? ஈரான்ல சுமார் 610 பேர் இறந்திருக்காங்க. ஒரு 5000 பேர் காயம்னு சொல்றாங்க. முக்கியமா தெஹ்ரான் பகுதியில தாக்கம் அதிகம். 5000 பேரா? ஓ. ஆமா. இஸ்ரேல் தரப்புல 28 பேர் உயிரிழப்புன்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இஸ்ரேலோட மொசாட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உளவு அமைப்பு. மொசாட். அவங்க நடத்தின ரகசிய ட்ரோன் தாக்குதல்கள் இது இந்த சண்டையோட போக்கையே கொஞ்சம் மாத்தின மாதிரி ஒரு புது டெக்னாலஜி அம்சமா பார்க்கப்படுது. ஓஹோ, அப்போ இந்த ட்ரோன் தாக்குதல்கள் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு. சரி, உயிரிழப்புகள், ராணுவ நடவடிக்கை ஒரு பக்கம்னா, இதோட எஃபெக்ட், அதாவது தாக்கம் உலக அளவுல எப்படி இருக்கு? குறிப்பா பொருளாதாரம். நிச்சயமா, அதுதான் முக்கியமான கவலையே. உடனடி தாக்கம் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலையில தெரியுது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஜூன் மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்கு. 20%? ஒரே மாசத்துலயா? ஆமா, ஒரு பீப்பாய் சுமார் $69 இருந்து $77 வரைக்கும் போயிருக்கு. இது 2020க்கு அப்புறம் ஒரே மாசத்துல இவ்ளோ பெரிய ஏற்றம். இந்த வேகம் கொஞ்சம் கவலைக்குரியதுதான். ஆமா, அப்படியே ஹார்மோஸ் ஜலசந்தி மாதிரி முக்கியமான கடல் வழிகள் இருக்கு இல்லையா, அங்க பிரச்சனை வந்தா என்ன ஆகும்? அது உலக வர்த்தகத்தோட ஒரு முக்கிய புள்ளியாச்சு. அது ஒரு பெரிய கவலைங்க. ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டாலோ இல்ல அங்க போக்குவரத்து தீவிரமா பாதிக்கப்பட்டாலும் கச்சா எண்ணெய் விலை $100, ஏன் $150 வரைக்கும் கூட போகலான்னு கணிக்கிறாங்க. அடேங்கப்பா, $150? ஆமா, அப்படி ஆச்சுன்னா உலக பொருளாதார வளர்ச்சி 1% வரைக்கும் குறையலாம், பணவீக்கம் இன்னும் அதிகமாகும். இது இல்லாம ஏற்கனவே ஷிப்பிங் காஸ்ட், இன்சூரன்ஸ் செலவெல்லாம் ஏறிடுச்சு. எதனால? ஏன்னா கப்பல்கள் செங்கடல், ஹார்முஸ் வழிகளை தவிர்க்க பாக்குறாங்க இப்போ, பயந்துட்டு. அதனால சோயா, பாமாயில் மாதிரி பயோஃபியூவல் செய்யற மூலப்பொருட்கள் விலையோ சேர்ந்து ஏறுது. சரி, உலக நிலவரம் இப்படி இருக்கு. இது நேரடியா இந்தியாவை, அதாவது உங்களை எப்படி பாதிக்கும்? இது ஏன் நமக்கு முக்கியம்? இந்தியாவுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம நம்ம தேவைக்கு அதிகமா கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்றோம் இல்லையா? அதனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எண்ணெய் விலை ஏறினா இங்க பணவீக்கம் அதிகரிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். பணவீக்கமா? ஆமா, அது மட்டும் இல்லாம நம்மளோட நடப்பு கணக்கு பற்றாக்குறை, அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்னு சொல்றோம்ல, இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் உள்ள வித்தியாசம், அதுவும் அதிகமாகலாம். ஓ, பெட்ரோல் டீசல் விலை இப்போதைக்கு மாறலையே. ஆமா, உள்நாட்டுல சில்லறை விலை இப்போதைக்கு ஸ்டேபிளா இருக்கலாம், அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம். ஆனா என்ன நிறுவனங்களோட லாபம் குறைய வாய்ப்பு இருக்கு, அவங்க மேல அழுத்தம் அதிகமாகும். வர்த்தகத்துல நேரடி பாதிப்பு நம்ம ஏற்றுமதிகள்லாம் எப்படி இருக்கு? நிச்சயமா இருக்கு. குறிப்பா மேற்கு ஆசியாவுக்கு நாம அதிகமா ஏற்றுமதி பண்றோம். பாஸ்மதி அரிசி, தேயிலை, இந்த மாதிரி பொருட்கள் அதெல்லாம் பாதிக்கப்படலாம். எப்படி? சப்ளை செயின்ல தடங்கல்கள் வரலாம், கப்பல் போற வழிகள்ல பிரச்சனை. அதனால இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஷிப்பிங் வாடகை, இன்சூரன்ஸ் பிரீமியம் எல்லாம் ஏற்கனவே உயர ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றாங்க. சரிதான். ரூபாயோட மதிப்பு எப்படி இருக்கு? இந்த சூழல் அதை பாதிக்குமா? ரூபாய் மதிப்புல கொஞ்சம் அழுத்தம் தெரியுது இப்போ. ஆனா நல்ல விஷயமா, அந்நிய முதலீடுகள், FDI, IPO மூலமா வர பணமும் நம்ம ரிசர்வ் பேங்க் கிட்ட இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கையிருப்பும் நிலைமையை சமாளிக்க ஓரளவுக்கு உதவுன்னு எதிர்பார்க்கிறோம். ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கணும்னு சொல்றீங்க? ஆமா, ஆனா ராஜதந்திர ரீதியா இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய சவால். ஈரான் கூடவும் உறவு வேணும், இஸ்ரேல் கூடவும் வேணும், ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது அது ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய விஷயம். அப்போ இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால்கள் என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா?
1 எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகமாவே இருந்தா அது பணவீக்கத்தை இன்னும் தூண்டிவிடும். 2 உணவுப் பொருள் போக்குவரத்து செலவு ஏறி சாதாரண மக்களையும் பிசினஸ் பண்றவங்களையும் பாதிக்கும். ம் 3 கப்பல் வழிகளை மாத்துறதுனால பொருள் வந்து சேர்ற நேரமும் செலவும் அதிகமாகும். 4 உலக அரசியல்ல நடுநிலை வகிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் நம்ம பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காம பாத்துக்க வேண்டிய அழுத்தம் இந்தியாவுக்கு இருக்கு. ஆக மொத்தம் நம்ம பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஈரான் மோதல் ஒரு பெரிய போராவோ ஒரு பேரழிவாவோ இப்போதைக்கு மாறலன்னாலும் அதோட அலைகள் இப்போவே நம்ம மேல அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். கரெக்ட். எரிசக்தி விலை, உலக வர்த்தகம், இந்தியாவோட பணவீக்கம்னு பல இடங்கள்ல அதோட தாக்கத்தை நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஆமா. குறிப்பா அந்த ஹார்முஸ் மாதிரி முக்கியமான கடல் வழிகள்ல பதற்றம் நீடிக்கிறதால இந்தியா ரொம்ப நெகிழ்வான கொள்கைகள், அதாவது ஃபிளெக்சிபிள் பாலிசிஸ், அப்புறம் பல தரப்பட்ட வர்த்தக வழிகள், திறமையான ராஜதந்திரம் இதையெல்லாம் கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். ம், இது உடனடி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் உதவும், நீண்ட காலத்துல பெரிய பாதிப்பு வராம தடுக்கிறதுக்கும் உதவும். சரி. நிறைவா உங்களுக்கு ஒரு யோசனைக்கு மட்டும் சொல்றேன். இந்த மோதல் இப்போதைக்கு ஓய்ஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுது. அதாவது இந்த மாதிரி குறுகிய கால ஆனா தீவிரமான மோதல்கள் உலக பொருளாதாரத்தோட பலவீனமான கண்ணிகளை எப்படி ரொம்ப வேகமா பாதிக்குதுன்னு பாருங்க. குறிப்பா இந்தியா மாதிரி இறக்குமதியை அதிகமா நம்பி இருக்கிற நாடுகளோட பொருளாதார ஸ்திரத்தன்மையை இது எப்படி ஒரு கேள்விக்குள்ள ஆக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது நாம இன்னைக்கு பேசின விஷயங்களுக்கு அப்பால நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.